Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு திருப்பதிக்கு போயிருந்தோம். அந்த vlog தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். திருப்பதிக்கு போகிறதா பிளானே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி போன ஒரு விஷயம் தான் திருப்பதி. திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானும் என் ஹஸ்பண்டும் போய் ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக அரக்கோணத்தில் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம், எங்கள் ரிலேஷனோட கல்யாணத்துக்கு. அங்கே போயிருந்தப்போ தான் சரி ஓகே நம்ம பக்கத்தில் தானே திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பிளான் பண்ணி போனது தான் திருப்பதி. தரிசனம் பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். இந்த vlogல நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணாமல் டேரெக்டாக போய் சாமி பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அது. அது என்ன அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நாள் அரக்கோணம் போனதுனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்னால் vlog ஷூட் பண்ண முடியல. ரிசப்ஷன்லாம் நான் எதுவுமே ஷூட் பண்ணல. அங்கே போயிட்டு நாங்கள் போகும்போதே நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock மேலே ஆகிடுச்சு. போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டோம். பாப்பா இருக்கிறதுனால பாப்பாவை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. மார்னிங் பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம திருப்பதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ரிட்டன் ரூமுக்கு தான் வந்துட்ருக்கோம். எஸ்எஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கோணத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். எஸ்எஸ்எம் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கோணத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதெல்லாம் புக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் தான். அவங்களோட அண்ணனோட மேரேஜ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால் அவங்களே எல்லாம் புக் பண்ணி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் போய் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ திருப்பதிக்கு தான் கிளம்ப போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, நாங்கள் ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் 7 o'clockலாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த தரிசனத்துக்கு அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு நம்ம 11 o'clock போகணும் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்களாம். அதனால சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் 8 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த லாட்ஜுக்கு பக்கத்துலேயே ராமராஜ் காட்டன் ஷோரூம் இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு கடையை பார்த்தோன்னையும் உடனே ட்ரெஸ் வாங்கணுன்ற மூடு வந்துடுச்சு போல். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓனரை கடையை திறக்க சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் 8 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவார் போல். அவரை போயிட்டு நீங்கள் ஷாப்பு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் vlog ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்ச டைம்னால நிறைய ஆஃபர்லாம் இருந்தது. அதனால் அந்த சார் நிறைய ஷர்ட்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டே இருந்தார். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் 2 ஷர்ட்டு அதுக்கப்புறம் வேஷ்டி இதெல்லாம் வாங்கினாங்க. எங்கள் கூட இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட இன்னொரு குட்டி தம்பி ஒருத்தன், அவன் பேர் ஹரிஷ். அவன் தான் எங்கள் கூட இன்றைக்கி வரப்போகிறான் திருப்பதிக்கு. அவனை ஆல்ரெடி நீங்கள் சூவியோட பர்த்டே விலாக் அதிலலாம் பார்த்துருப்பீங்க. அவன் இன்றைக்கி எங்கள் கூட திருப்பதிக்கு வரான். தீபாவளி முடிஞ்ச டைம்னால நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. குட்டி பசங்களுக்கும் இது மாதிரி வேஷ்டி சட்டை காம்போலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இன்றைக்கி இந்த மேக்ஸி ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். இந்த மேக்ஸி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் டி நகரில் ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஃபீடிங் குர்த்தி மாதிரி தான். அதனால் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாப்பா பார்த்திங்கன்னா செம தூக்க கலக்கத்தில் இருக்கா. அவளை அப்படியே தூக்கிட்டு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் என்னடா இப்படி ஓடி வராரு அப்படின்னு நினைப்பீங்க. அன்றைக்கி ஷஷ்டி, அவங்க ஷஷ்டி விரதம் இருந்தாங்க. அப்போ நாங்கள் போகிற வழியில் திருத்தணி முருகன் கோவில் போக முடியல. திருத்தணிலே பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருந்தது. இதுவுமே ரொம்ப பழைய முருகன் கோவில் தான் போல். அந்த கோவிலில் போயிட்டு என் ஹஸ்பண்ட் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீ இறங்குனீன்னா ரொம்ப லேட் பண்ணுவேன், நம்ம திருப்பதி போக முடியாது, அதனால் நீங்கள் கார்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க.
அவங்க மட்டும் போயிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சஷ்டி விரதம் வந்து இருந்தாங்க. அதனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் திருப்பதிக்கு வந்து கிளம்பியாச்சு. திருத்தணியெலாம் க்ராஸ் பண்ணிட்டோம். ட்ரெயினும் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் படத்தில் கூட ஒரு சாங்கில் வரும்ல, அது மாதிரி வந்துட்டு நாங்கள் அப்படியே ட்ரெயின் பக்கத்துலேயே வந்து போயிட்டே இருந்தோம். சில நேரத்தில் நாங்கள் வந்து ட்ரெயினை விட்டு க்ராஸ் பண்ணியும் வந்து போயிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு எப்படி நாங்கள் வந்து ஃப்ரீயாக தரிசனம் பண்ணோம் திருப்பதியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எங்கள் மேக்னா பாப்பா மாதிரி 1 இயர்க்குள்ளே வந்து பேபி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ தரிசனம் வந்து போய் பண்ணலாம். உடனேவும் நீங்கள் வந்து சாமி பார்த்துடலாம். ஒரு 2 ஹவர்ஸில் வந்துட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி பார்த்துடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. எங்கள் ஃபேமிலிலேயுமே வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போது வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணோம். அது வந்துட்டு உண்மை தான். அது நாங்கள் வந்து ரியலாக போய் பார்த்துட்டு வந்ததுனால நான் வந்து இப்போ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். உங்கள் வீட்லேயும் வந்துட்டு 1 இயர்க்குள்ளே பேபி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ண வேணாம். பேபியோட அம்மா அப்பா பேபி 3 பேரும் வந்துட்டு ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணலாம். 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் போகணும் அப்படின்னா விஐபி என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு சுபதம் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் சாமி பார்க்கலாம். அதுக்கு என்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதில் பேர் இருந்தாலும் ஓகே, பேர் இல்லைனாலும் ஓகே. எங்களோட பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பேர் இல்லை. நாங்கள் வந்து பேர் இல்லாமல் தான் எடுத்துகிட்டு போனோம். அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகிறத விட ஒரிஜினல் ப்ரூஃபே வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த 3 ப்ரூஃப் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை எடுத்துகிட்டு மார்னிங் வந்து ஒரு 7 o'clockலேருந்து நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து 1 o'clock தான் போனோம். அதுக்கு மேலேயும் வந்து போகலாமா சுபதம் என்ட்ரன்ஸ்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் தெரியல. நாங்கள் வந்து 11 o'clock வரைக்கும் தான் போக முடியுன்ற மாதிரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கீழே மலையிலேருந்து மேலே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் 1 o'clockல தான் வந்து உள்ளே போனோம் சுபதம் என்ட்ரன்ஸ்குள்ளே. அந்த என்ட்ரன்ஸோட நேம் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், சுபதம் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சிங்கன்னா உங்களை வந்து டைரெக்டாக அந்த 300 rupees டிக்கெட் இருக்குது பார்த்திங்களா, வெயிட்டிங் ஹால், அதுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கோவில் உள்ளேயே பக்கத்துலேயே வந்து நீங்கள் போயிடலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து சாமி பார்த்துடலாம். ஆனால் சரியான ரஷ்ஷு தான் நாங்கள் போன டைமில். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1.5லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இது வந்து குழந்தைங்களுக்காக வந்து தனியாக ஸ்பெஷலாக வந்து என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்ம கை குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் 1 இயர்க்குள்ளே நம்ம ஃப்ரீயாக எத்தனை தடவை வேணுமோ போய்க்கலாம். ஆனால் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து விசிட் பண்ண முடியும் திருப்பதியை. நீங்கள் ஒரே மாதத்தில் 2 தடவை 3 தடவைலாம் வந்து போய் பார்க்க முடியாது. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கை குழந்தையாக இருந்தால் அவங்கள தூக்கிட்டு நீங்கள் வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் போயிட்டு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். அது மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க திருப்பதியில். அதை வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு 1 year ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து எத்தனை தடவை வந்து போக முடியுமோ போய் நீங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து திருப்பதி மேல் திருப்பதிக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுபதம் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியல. நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் அப்படியே போயிட்டுருந்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். விஐபி பார்க்கிங் வழியாக வந்து நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து காமிச்சு விட்டார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளில வந்தோம். பெருமாளை நல்லா சேவிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் ரொம்ப திருப்தியாக. ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எங்களை வச்சு செஞ்சுட்டா. இது மாதிரி அழகாக சிரிச்சிட்டு இருந்த பாப்பா என்ன பண்ணான்னா திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. மூக்குலேருந்து தண்ணியாக ஊற்றுது அவளுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர மழை. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் டைம்லலாம் வந்து போகாதீங்க, ஜான்வரி டைமில் போங்க. ஏன்னா டிசம்பர்லலாம் வந்துட்டு ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்கும்.
பயங்கர குளிர் வேறு. அதனால் நான் இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்படி இருந்தும் வந்துட்டு பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன் அழுகிறானே எங்களுக்கே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்கிட்ட வந்து ஃபீடும் எடுக்க மாட்டேன்றா. 2 ஹவர்ஸ் கிட்ட பாப்பா வந்து ஃபீடிங் இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. நாங்கள் தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட மேலேயே வந்து ஸ்டக் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிளான் பண்ணோம். சரி ஓகே, கீழே போய் நம்ம வந்துட்டு கீழ் திருப்பதியில் வந்து நம்ம ரூம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கடையெல்லாம் இருந்தது, எந்த பர்ச்சேஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல. லட்டு மட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு அதோட நேராக நாங்கள் வந்துட்டு கீழ் திருப்பதி வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டோம். ரூம் போட்டு கொண்டு வந்து ரூமில் படுக்க வச்சா மேடம் படுத்துட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்துட்டு காருக்குள்ளேயே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணது கம்ஃபர்டபுளாக இல்லையா, இல்லை வந்துட்டு மலை ஏறினதில் அவளுக்கு வந்துட்டு எதுவும் காது அடைக்கிற மாதிரி அது மாதிரி எதுவும் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து காது அடைச்சி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் மெல்லமாக தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஓட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து 11 o'clockலாம் கீழ் திருப்பதி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆனால் மேலே போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி 1 o'clock ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவால் தான். நீங்களும் வந்துட்டு இது மாதிரி கை குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள ரேப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டவலாவது நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கோல்டு டைமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க. காலில் சாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிட்டன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு கூட்டிகிட்டு போங்க. இப்போ வந்துட்டு ரோட் சைட் வியூவில் வந்து ஹோட்டல் ரூம் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எங்களால் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டென்ஷன் இல்லாமல் ரூம்லாம் வந்து புக் பண்ண முடியல. ஏன்னா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதனால எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 8 o'clock போல் தான் வந்து கொஞ்சம் வந்து பால் குடித்தா. அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் வந்து கீழ் திருப்பதியில் வந்துட்டு பெரம்பூர் சீனிவாசா வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறதுனால உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ வந்து ரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ். இந்த ஹோட்டலில் வந்துட்டு ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா கெட்டில் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, காஃபிலாம் மேக் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக. நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கெட்டில் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ஃபார்முலா மில்க்கும் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் லட்டு வந்து 2 கவர் வந்து லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அதாவது பார்த்திங்கன்னா 12 லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்காக. ரூம் நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்து திருப்பதிக்கு போகிறீங்க, நெக்ஸ்ட் டைம் கீழ் திருப்பதியில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரூம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டல் பேர் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்ஸ். அதோட டீட்டெயிலாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 days வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னொரு வ்ளாகும் உங்களுக்காக வரப்போகுது. இது மாதிரி வந்துட்டு ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஹோட்டலும் வந்து புதுசாக இருந்தது, நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 1 or 2 yearsக்கு. எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 years ஆகுது நான் திருப்பதி போய். இது வந்துட்டு பாத்ரூமு, இது மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், அதுக்கப்புறம் வந்துட்டு டாய்லெட்ரிஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, டவல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 5 star ஹோட்டலில் நம்ம வந்து ஸ்டே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு ஹோட்டல் வந்து கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா மேல் திருப்பதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோட்டல் ரூம்லாம் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. அங்கே கோயிலோட ரூம்ஸ்லாம் கீழே வந்துட்டு இந்த ரூம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது கீழ் திருப்பதியில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 years பேக் வந்து போய் ஸ்டே பண்ணியிருந்தப்போ ரூம் வந்து இந்தளவுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. காஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்போவே வந்துட்டு 2500 வந்து பே பண்ணி தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு குயின் சைஸ் பெட்டும் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பெட்டும் இருக்க மாதிரி ரூம் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் இருக்க மாதிரி ரொம்ப ஜாலியாக வேற விளையாட ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours ரொம்ப டென்ஷன்டா, கை குழந்தைய தூக்கிட்டு நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயமே வந்துடுச்சு. மேல் திருப்பதியிலேருந்து எப்படி கீழே வரதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஒரு 1 hour லேட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
எப்படியோ ஒரு வழியாக கீழே வரும்போது பாப்பா ரொம்ப அழுகல. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வந்து ஃபீடெல்லாம் எடுக்க ஆரம்பித்தா. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த ஹோட்டலை பற்றி நான் வந்துட்டு டே 2 vlogல வந்து உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணுறேன். அதனால அந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்கள் வீட்லேயும் 1 இயர்க்குள்ளே பேபிஸ் இருக்காங்கன்னா நீங்களும் வந்து ஃப்ரீயாகவே திருப்பதியில் வந்துட்டு தரிசனம் பண்ணலாம். அதனால மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்ட் 2 வீடியோ வரப்போது. அது வந்துட்டு கீழ் திருப்பதியில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபன் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதோட இந்த vlog நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்புறேன். டாட்டா பாய் பாய்.